Hello viewers, welcome to Super Prime. Exercise 5.3 க்கு தேவையான ஃபார்முலாஸ்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இந்த எக்ஸசைஸ்ல நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் தான் கண்டுபிடிக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோப்பும் y இன்டர்செப்டும் கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா y mx c ஆ இருக்கும். ஸ்லோப்னா m, y இன்டர்செப்ட் அப்படின்னா அத c அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கு பாத்தீங்கன்னா ஃபார்முலா வந்து நமக்கு y mx c ஆ இருக்கும். சோ அதே மாதிரி ஒரு ஸ்லோப்பும் x இன்டர்செப்ட் கொடுத்தாங்கன்னா அத வந்து d ன்னு எடுத்துக்கணும். இதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா y m × x - t. இங்க நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு ஸ்லோப்பும் பாசிங் த்ரூ ஆரிஜின் கொடுத்தாங்கன்னா, ஆரிஜின் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா, 0,0 தான் நம்ம ஆரிஜின் சொல்லுவோம். ஒரு ஸ்லோப்பும் ஆரிஜினும் கொடுத்தாங்கன்னா நமக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா y mx. இப்ப இங்க பாருங்க, இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இந்த 2வும் 3யும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ்ல வராது, பட் 1 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு, நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட் மட்டும் கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா y - y1 = m × x - x1. இந்த பாயிண்ட தான் நம்ம x1 y1 எடுத்துப்போம். இது வந்து m. அப்ப y - y1 = m × x - x1. இப்ப ரெண்டு பாயிண்ட் கொடுக்கறாங்க. இதுல ஸ்லோப்பே கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் ஸ்லோப் இருந்துச்சு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் மட்டும் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா வந்து y - y1 / y2 - y1 = x - x1 / x2 - x1. இப்ப பாத்தீங்கன்னா இன்டர்செப்ட் மட்டும் கொடுப்பாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்லோப்பும் y இன்டர்செப்ட் இல்லன்னா ஒரு ஸ்லோப் x இன்டர்செப்ட் மட்டும் கொடுத்துப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்லோப்பே இருக்காது, x இன்டர்செப்ட் அண்ட் y இன்டர்செப்ட் ரெண்டும் கொடுப்பாங்க. அத வந்து வெறும் இன்டர்செப்ட்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, சோ இந்த x இன்டர்செப்ட் a-னும் y இன்டர்செப்ட் b-னும் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா x/a + y/b = 1. நெக்ஸ்ட் parallel to x axis அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அப்ப y = b ன்னு எடுக்கணும். x axis அப்படின்னு சொன்னா நமக்கு இங்க பாத்தீங்கன்னா y ல எடுக்கணும், x இதுல வராது. ஓகே, சோ y = b ஆ இருக்கும். parallel to y axis அப்படின்னு சொன்னா நமக்கு y வரக்கூடாது, x = c அப்படின்னு எடுக்கணும். சோ இந்த ரெண்டு ஃபார்முலா தான் நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் சம்ல பார்க்க போறோம். சோ இந்த எல்லா ஃபார்முலாவையும் நல்லா மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். First sum பார்க்கலாம். Find the equation of a straight line passing through the midpoint of a line segment joining the point 1, -5, 4, 2 and parallel to x axis, y axis ன்னு சொல்லிருக்காங்க. அதாவது equation of a line parallel to x axis கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சரி, இது பாத்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது வந்து ஒரு பாயிண்ட் வழியா பாஸ் பண்ணி போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஈக்குவேஷன் வந்து ஒரு பாயிண்ட் வழியா பாஸ் பண்ணி போகுதான். அந்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க. இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணா ஒரு லைன் செக்மெண்ட் வரும் இல்லையா, அதோட மிட் பாயிண்ட்னு சொல்லிருக்காங்க அந்த பாயிண்ட். அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட் வச்சு அந்த மிட் பாயிண்ட கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சரி, இது என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 1, -5, 4, 2. சோ இது x1, இது y1, இது x2, இது y2 ன்னு எடுத்துக்கலாம். மிட் பாயிண்ட்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன, x1 + x2/2, y1 + y2/2. இந்த ஃபார்முலால போட்டோம்னா நமக்கு மிட் பாயிண்ட் கிடைச்சிரும். இப்ப பாருங்க, x1 + x2 னா 1 + 4/2, y1 + y2 னா -5 + 2/2 ன்னு போட்டுக்கலாம். இப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 5/2 ன்னு கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா வேற வேற சைன். அப்ப பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணா 3, பெரிய நம்பர் சைன் மைனஸ், இப்ப /2 ன்னு கிடைச்சிரும். சோ இப்ப நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, equation of a line parallel to x axis வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன எழுதலாம்னா, the equation of a line parallel to x axis. இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். x ஆக்சிஸ் இருந்தா x வராது நம்ம ஃபார்முலால, y = b. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த பாயிண்ட்ல வந்து இதுதான் c, இது வந்து b. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து c, இது வந்து b. ஓகே, சரி, இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா b என்ற பாயிண்ட் என்னன்னு தெரியும் இல்லையா, -3, 2. ஹியர் b = என்னது, -3/2. அப்ப இதுல எடுத்து வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா. அப்ப y = b இருக்கிற இடத்துல -3/2 ன்னு போட்டுக்கலாம். நமக்கு ஈக்குவேஷன் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ ஈக்குவேஷன் ஃபார்முலா கொடுக்கணும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் இருக்க 2 வந்து இங்க கிராஸ் மல்டிபிகேஷன்ல வந்துடும். அப்ப என்ன ஆகும்னா 2y = -3 ன்னு வந்துடும். சோ இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்ப பாத்தீங்கன்னா 2y + 3 = 0 ன்னு கிடைச்சிடும். இதுதான் ஈக்குவேஷன், ரிக்வயர்ட் ஈக்குவேஷன்.
இப்ப செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். என்ன சொல்லிருக்காங்கன்னா parallel to y axis ன்னு சொல்லிருக்காங்க. The equation of a line parallel to y axis. இதுக்கு நான் ஃபார்முலா ஃபர்ஸ்டே சொல்லிருக்கேன். y axisனா நமக்கு y வரக்கூடாது, x equal to c. இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இப்ப பாருங்க cன்றது வந்து நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் c, செகண்ட் இருக்கிறது b. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, c வந்து 5/2 ன்னு இருக்கு. அப்ப here c equal to 5/2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப இதுல வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்ப x equal to 5/2 ன்னு கிடைக்கும். நம்ம ஈக்குவேஷன் ஃபார்முலா கொடுக்கணும் இல்லையா. அப்ப இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல வந்துரும். அப்ப என்ன ஆகும்னா 2x equal to 5 வந்துருமா. இந்த 5 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்ப 2x minus 5 equal to 0 கிடைக்கும். இதுதான் required equation. சோ அவ்வளவுதான் இந்த சம். செகண்ட் சம் பார்க்கலாம். The equation of a straight line is, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. Find its slope, inclination and intercept on the y axis சொல்லிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கணுமா, அதுக்கப்புறம் இன்க்ளினேஷன் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் இன்டர்செப்ட் ஆன் தி y axisனா y இன்டர்செப்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ ஸ்லோப் அப்படின்னா m, இன்க்ளினேஷன் அப்படின்னா தீட்டா, இன்டர்செப்ட் ஆன் தி y axisனா y இன்டர்செப்ட், அதை வந்து c அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மூணுத்தையும் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஸ்லோப்பும் y இன்டர்செப்டும் இருந்தா நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் ஃபார்முலா தெரியும் இல்லையா. y equal to mx plus c. சோ இந்த ஃபார்முக்கு கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை கொண்டு வந்துட்டு நமக்கு கேட்டிருக்கிறது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்ப எம்ஓ சேர்ந்து இருக்க, இப்ப தீட்டா இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சோ எம் தெரிஞ்சுட்டாவே தீட்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாமா. 2 into x minus 1 plus 5 equal to 0. இத வந்து y equal to அப்படின்னு நம்ம கொண்டு வர போறோம். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த 2 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப 2x minus 2 into y 2y plus 5 equal to 0 ன்னு வரும். சரி, நமக்கு என்ன வேணும்னா இந்த y தான் வேணும். அதனால இந்த minus 2y மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். so minus 2y equal to இந்த 2x ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனா minus 2x ஆகும். இந்த plus 5 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனா minus 5 ஆகும். இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு மைனஸ்ல இருக்கு. சோ மைனஸ் ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 2y equal to 2x plus 5 ஆ மாறிடும். எல்லாத்தையும் நம்ம வந்து மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு y மட்டும் தான் வேணும். சோ மல்டிப்ளைல இருக்க 2 இந்த சைடு கொண்டு வந்துடணும். அப்ப எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணலாம், டினாமினேட்டர்ல 2 போட்டுக்கலாம். சோ y equal to 2x/2 plus 5/2. தனித்தனியா டினாமினேட்டர்ல 2 போட்டுக்கோங்க. இந்த 2 மல்டிப்ளைல இருக்கிறது இந்த சைடு வரும்போது டினாமினேட்டர்ல வந்துடும். என்ன பண்ணலாம், இந்த 2 கேன்சல் ஆயிடும். இது அப்படியே இருக்கும். அப்ப என்ன கிடைக்கும்னா y equal to x plus 5/2 அப்படின்னு கிடைக்கும். இப்ப பாருங்க y equal to அப்படின்ற ஃபார்முக்கு நமக்கு கொண்டு வந்தாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்னா இத இந்த ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ண போறோம். சோ கம்பேரிங் வித் y equal to mx plus c, இந்த ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது x உடைய கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணலாம். சோ x உடைய கோஎஃபிஷியன்ட் இங்க 1 இருக்கு, இங்க x உடைய கோஎஃபிஷியன்ட் m இருக்கு. அப்ப m equal to என்னன்னு கிடைக்குதுன்னா நமக்கு 1 ன்னு கிடைக்குது. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா c equal to என்னன்னு கிடைக்குதுன்னா 5/2 அப்படின்ட்டு கிடைக்குது. சோ நம்ம m ஓ c யும் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீட்டா கண்டுபிடிக்கணும். சோ m ஓ c யும் கண்டுபிடிச்சாச்சு, தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டா வந்து m வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சோ m அப்படின்னா என்ன, tan தீட்டா இல்லையா. m equal to tan தீட்டா நமக்கு தெரியும் ஃபார்முலா. அப்ப m இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், tan தீட்டான்னு போடலாம். equal to 1 இங்க அப்படியே போட்டுக்கலாம். அப்ப tan தீட்டா equal to tanல 1 அப்படின்ற வேல்யூ எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி நமக்கு தெரியும். இது வந்து tan உடைய வேல்யூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 0, 1/√3, இங்க 1, இங்க √3, இங்க வந்து இன்ஃபினிட்டி, அதாவது அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ 1 எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 டிகிரில வருது. tan 45 டிகிரி தான் அதோடைய வேல்யூ 1 இருக்கும். அப்ப 1க்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னா tan 45 டிகிரி போட்டுக்கலாம். சோ ரேஷியோ ஈக்குவலா இருந்தா அதோடைய ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும் இல்லையா. அப்ப தீட்டா equal to 45 டிகிரின்னு எழுதிக்கலாம். சோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே எடுத்து எழுதிக்கலாமா. பாருங்க m c அப்புறம் இந்த தீட்டா. இங்க என்ன சொல்லிருக்காங்க, ஸ்லோப்னு சொல்லிருக்காங்களா. therefore ஸ்லோப் equal to எவ்வளவு வந்திருக்கு நமக்கு 1 அப்படின்ட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்க்ளினேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்க்ளினேஷன் அப்படின்றது தான் நம்மளுடைய தீட்டா. தீட்டா வந்து எவ்வளவு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 45 டிகிரி. அதுக்கப்புறமா y இன்டர்செப்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா நமக்கு
5/2ன்னு வந்திருக்கு. ஸோ 5/2 இங்க. ஸோ 5/2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேர்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் ஹூஸ் இன்க்ளினேஷன் இஸ் 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இன்க்ளினேஷன்னா நமக்கு தெரியும் தீட்டான்னு சொல்லிட்டு. ஸோ தீட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அண்ட் மேக்கிங் அண்ட் இன்டர்செப்ட் -3 அந்த ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா ஒய் இன்டர்செப்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா -3ன்னு கொடுத்துருக்காங்க. ஒய் இன்டர்செப்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு -3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சி தான் -3ன்னு அர்த்தம். சரி, இப்ப நம்ம இந்த தீட்டால இருந்து m வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? m = tan θ. இதுல இந்த தீட்டாவுடைய வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸ்லோப் தான் m. சோ m = tan θ வர இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? 30 டிகிரின்னு போட்டுக்கலாம். அப்ப m = tan 30 டிகிரி எவ்வளவு நமக்கு தெரியும் இல்லையா? ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி அண்ட் 90 டிகிரி வரும். tan θ பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 0, அப்புறம் 1/√3, அப்புறம் 1 √3, அப்புறம் இன்ஃபினிட்டி வரும். நமக்கு 30 டிகிரி தான் வரும். tan 30 பாத்தீங்கன்னா 1/√3. அதை நம்ம இங்க போட்டுக்கலாம். ஸோ ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ m தெரிஞ்சிச்சு, c தெரிஞ்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிக்க போறோம். ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன் பாத்தீங்கன்னா ஃபார்முலா வந்து y = mx + c. அப்ப y = m இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா 1/√3 போட்டுக்கலாம். இந்த x அப்படியே தான் போடணும். பிளஸ் c இருக்கிற இடத்துல -3ன்னு போட்டுக்கலாம். அப்ப y = 1/√3 x plus into minus -3ன்னு கிடைச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ எல்சிஎம் எடுத்தால் இங்கே வந்து டினாமினேட்டர் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ √3 × 1 வந்து √3 தான் எல்சிஎம் கிடைக்கும். அப்போ கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 × 1 1 வரும். இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு. அப்போ 1 × 1 வந்து 1, அப்புறம் இந்த எக்ஸ் அப்படியே போட்டுக்கணும். இந்த மைனஸ் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 × √3 வந்து 3√3 அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்க வந்து y இருக்கு. இப்ப என்ன ஆகும்னா இந்த கிராஸ் மல்டிபிகேஷன்ல இந்த √3 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்ப √3y அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். ஈக்குவல் டு 1x x மட்டும் போட்டுக்கலாம். -3√3ன்னு எழுதிக்கலாம். சோ x ஃபர்ஸ்ட் வர மாதிரி எழுத போறோம். அப்ப நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா x வந்து மைனஸ்ல வந்துரும் இல்லையா? அதனால இது இங்கே இருக்கட்டும். இதை மட்டும் நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். பாத்தீங்கன்னா x அப்புறம் y இருக்கிறத எழுதலாம். இங்க பிளஸ்ல இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது -√3y கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்க இருக்க கான்ஸ்டன்டா எழுதிக்கலாம். இந்த சைடு பாத்தீங்கன்னா 0. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம், இது இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா இல்ல மைனஸ்ல வரும். அப்ப திருப்பி மைனஸ்ல மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்படியே போட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கலாம். x -√3y -3√3 = 0ன்னு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் தி ஸ்லோப் அண்ட் y இன்டர்செப்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா செகண்ட் சம் மாடலே தான். அதே மாடல் தான் நம்ம இங்க போட போறோம். இப்ப பாருங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப m கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. y இன்டர்செப்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது c கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்லோப்பும் y இன்டர்செப்டும் இருந்ததுன்னா ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? y = mx + c. ஸோ இந்த ஃபார்முக்கு உங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நம்ம கொண்டு வரணும். அப்ப பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். √3x plus 1 minus √3 into y = 3. நமக்கு இதுல இருந்து y = அப்படின்ட்டு நம்ம கொண்டு வரணும். சோ y ல இருக்கிறது இங்க இருக்கா? இதை அப்படியே வச்சுட்டு இதை முதல்ல அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்ப என்ன இருக்கு? 1 minus √3 into y = x வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு இங்க mx வருது இல்லையா? அதனால ஸோ -√3x அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டன்ட் எழுதிக்கலாம் +3. நமக்கு என்ன வேணும்? y தான் வேணும். அதனால இங்க மல்டிப்ளை இருக்கிறது இந்த பக்கம் டினாமினேட்டர்ல கொண்டு வர போறேன். அப்ப y = ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா இந்த டினாமினேட்டர் போட போறேன். அப்ப -√3 / 1 -√3 into xன்னு வந்துரும். பிளஸ் இங்க வந்து 3 அப்புறம் இது 1 -√3 அப்படின்ட்டு வரும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ண போறோம் இதை. ஸோ கம்பேரிங் வித்
y equal to mx plus c. ஸோ இது கூட இது கம்பேர் பண்ணும்போது x உடைய கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு இங்க m இருக்கா, அப்ப m equal to இங்க x உடைய கோஎஃபிஷியன்ட் இருக்கு -√3 by 1 minus √3. அதே மாதிரி இங்க c இருக்கு, இந்த c வந்து இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் கூட ஈக்குவேட் பண்ற, அப்ப 3 by 1 minus √3 ன்னு வந்துரும். ஓகே, சரி இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டினாமினேட்டர்ல ரூட் வேல்யூ இருக்கக்கூடாது, அது வந்து ரேஷனலைஸ் பண்ணணும், அதுக்காக கான்ஜுகேட் எடுக்க போறோம். அப்படின்னா என்னன்னா இங்க 1 minus √3 இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா இதோடைய சைனை வந்து ஆப்போசிட்ல போடணும். இந்த நடுவுல இருக்க பார்த்தீங்களா இந்த சைன், அப்போ 1 plus √3 ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் m கண்டுபிடிச்சிக்கலாம். -√3 by 1 minus √3 இருக்கா, இது என்ன பண்ணணும் கான்ஜுகேட் எடுக்கணும். ஏன்னா டினாமினேட்டர்ல நமக்கு ரூட் வேல்யூ இருக்கக்கூடாது. அப்போ 1 plus √3 by 1 plus √3 போடணும். அப்போ என்ன ஆகும், நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது, 1 தானே வரும், அப்போ வேல்யூ சேஞ்ச் ஆகாம இருக்கும். அதனால இந்த மாதிரி கான்ஜுகேட் எடுத்து பண்ணணும். சரி இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிபிள் எழுதிக்கலாம். ஸோ -√3 into 1 plus √3 வந்துரும். இப்போ டினாமினேட்டர் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்க 1 minus √3 இங்க 1 plus √3, அப்ப எப்படி இருக்கு a minus b into a plus b இருக்கா, அப்ப என்ன ஃபார்முலா இது a ஸ்கொயர் minus b ஸ்கொயர். a நமக்கு இங்க 1, அப்போ 1 ஸ்கொயர் minus b என்னன்னா √3, அதுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். சரி இப்ப பாருங்க m equal to, இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க -√3 இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மைனஸ் அப்படியே வெளியவே இருக்கட்டும், இந்த √3 கூட மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப √3 into 1 வந்து √3 வந்துரும், பிளஸ் √3 into √3 வந்து நமக்கு 3 ஆயிடும். ஓகே, சோ வெளிய மைனஸ் அப்படியே இருக்கு, அதனால கண்டிப்பா நீங்க பிராக்கெட் போட்டு தான் ஆகணும். டிவைடட் பை, இப்ப இங்க பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் வந்து 1 வரும், மைனஸ் இங்க பாத்தீங்கன்னா ரூட்டுக்கு இங்க ஸ்கொயர் இருக்கு, அப்ப ரூட்டும் ஸ்கொயரும் போயிட்டு நமக்கு 3 அப்படின்னு கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா -√3 plus 3 divided by 1 minus 3. அப்ப ரெண்டும் வேற வேற சைனால பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணா 2 கிடைக்கும், பெரிய நம்பர் சைன் மைனஸ். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் போயிடும். அப்ப என்ன கிடைக்குதுன்னா √3 plus 3/2 m வேல்யூ கிடைக்குது. இதுதான் நம்மளுடைய ஸ்லோப். இதை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அதே மாதிரி இப்ப இங்க பாத்தீங்கன்னா y இன்டர்செப்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுதான் நம்மளுடைய c. சோ c வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3/1 minus √3. இங்கேயும் டினாமினேட்டர்ல நமக்கு ரூட் வேல்யூ இருக்கு. அப்ப இதை ரேஷனலைஸ் பண்ணணும், அப்படின்னா கான்ஜுகேட் எடுக்கணும். என்ன ஆகும்னா மைனஸ் இருந்தா பிளஸ் போடணும். அப்போ 1 plus √3 by 1 plus √3 போடணும். இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நியூமரேட்டர் ரெண்டுத்தையும். அப்ப 3 into 1 plus √3 வரும். டினாமினேட்டர் பாத்தீங்கன்னா a minus b into a plus b இருக்கா, அப்ப a ஸ்கொயர் minus b ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். a அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க 1, அப்ப 1 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். மைனஸ் b அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா √3 the whole ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்ப இந்த 3 ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 into 1 வந்து 3 வரும், பிளஸ் 3 into √3 வந்து 3√3 வரும், டிவைடட் பை 1 மைனஸ் இந்த ரூட்டோ இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிட்டு 3 மட்டும் வந்துரும். அப்ப இது எப்படி எழுதிக்கலாம், 3 plus 3√3 பை இங்க பாத்தீங்கன்னா வேற வேற சைன், அப்ப பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணா நமக்கு 2 கிடைக்கும், பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸ். அப்ப இதுதான் வந்து c வேல்யூ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா y இன்டர்செப்ட். அப்ப எப்படி எழுதலாம்னா y இன்டர்செப்ட் equal to 3 plus 3√3 by -2 அப்படின்னு எழுதிக்கலாம். So அவ்வளவுதான் இந்த sum. Fifth sum பார்க்கலாம். Find the value of a if the line through 2 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க is perpendicular to ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த 2 பாயிண்ட்ஸ் வழியா போற லைனும் இந்த ஈக்குவேஷனும் பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, இந்த 2 பாயிண்ட் வழியா போற லைன் இதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா பெர்பெண்டிகுலரா இதுக்கு ஒரு லைன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இது பெர்பெண்டிகுலரா இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த லைனுக்கு பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ 2 லைன் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு சொன்னா அதோடைய ஸ்லோப் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா. ஸ்லோப்பை வந்து மல்டிப்ளை பண்ணா -1 வரும். ஸோ இந்த லைனோடைய ஸ்லோப்பை m1, இந்த லைனோடைய ஸ்லோப்பை m2 எடுத்தோம்னா m1 into m2 வந்து -1 வரும் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதை வச்சுதான் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா a அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். a எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. ஓகே, சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 பாயிண்ட்ஸுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த 2 பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, -2,3, இன்னொன்று வந்து 8,5ன்னு கொடுத்துருக்காங்க. இது x1, இது y1, இது x2, இது y2ன்னு எடுத்துக்கோங்க. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து ஸ்லோப் கண்டுபிடிக்க சொன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா. m equal to y2 minus y1 divided by x2 minus x1. சரி, இதை வந்து நம்ம m1 எடுக்க போறோம், அதனால இங்க m1 போட்டுக்கலாம். இப்ப பாருங்க,
y2 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா 3 டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா 8 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா -2. நீங்கள் இங்கே கூட டேரெக்டாக +2ன்னு போட்டுடலாம், ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ 5 மைனஸ் 3 டிவைடட் பை 8 + 2ன்னு கிடைக்கும். 5 மைனஸ் 3னா 2 நமக்கு தெரியும், 8 + 2னா 10 நமக்கு தெரியும். ஸோ 1 டைம் இது 5 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ m1 பார்த்தீங்கன்னா 1/5ன்னு நமக்கு கிடைக்குது. சரி, இப்போ செகண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க. y = ax + 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் நமக்கு தெரியும், y = mx + cன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ண போறோம், இது கூட இதை கம்பேர் பண்ண போறோம். ஸோ கம்பேரிங் வித் அப்படின்னு போட்டு இதை எழுதிக்கோங்க. கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும், m வந்து இங்கே ஏன்னு கிடைக்குது. அப்போ m = a அப்படின்னு கிடைச்சிரும். நம்ம வந்து இந்த ஸ்லோப்பை வந்து m2ன்னு எடுக்கிறோம். அப்போ m2 வந்து a அப்படின்னு கிடைக்குது. இந்த ஸ்லோப்பை நம்ம m1 எடுத்திருக்கோம், இந்த ஸ்லோப்பை வந்து m2ன்னு எடுத்திருக்கோம். நமக்கு ரெண்டு ஸ்லோப் பர்பெண்டிகுலரா இருக்குன்னா என்ன கண்டிஷன், m1 × m2 = -1 இல்லையா. m1 வந்து 1/5 இன்ட்டு m2 பார்த்தீங்கன்னா a = -1 போட்டுக்கலாம். நமக்கு a தான் வேணும், அதனால இந்த 1/5 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போக போகிறேன். இங்கே இருக்கிற -1 அப்படியே இருக்கட்டும். இந்த 1/5 ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது ரெசிப்ரோக்கலாக போகும். அப்போ 5/1ன்னு கிடைக்கும். அப்போ a = -1 × 5 வந்து -5/1ன்னு வரும். அந்த 1 போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ a உடைய வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த சம். 6th சம் பார்க்கலாம். a hill in the form of a right triangle. ஒரு ஹில்னா மலைக்குன்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம்ல இருக்கான். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம்ல இருக்கான். has its foot at 19,3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து ஃபுட்ல வந்து 19,3 அப்படின்ற பாயிண்ட் இருக்கு. the inclination of the hill to the ground is 45 degree அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆங்கிள் வந்து 45 டிகிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Find the equation of a hill joining the foot and the top. அதாவது இந்த ஃபுட்டையும் இந்த டாப்பையும் ஜாயின் பண்ற இந்த லைனுடைய ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா இங்க நமக்கு 90 டிகிரி இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இன்க்ளினேஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது தீட்டா கொடுத்துருக்காங்க இல்லையா. தீட்டா எவ்வளவு கொடுத்துருக்காங்க, நமக்கு 45 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த தீட்டா வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப் கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, ஸ்லோப் = tan தீட்டா. அப்ப m = tan தீட்டாக்கு பதிலாக நம்ம 45 டிகிரியை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். tan 45 டிகிரி 1ன்னு நமக்கு தெரியும். நீங்க அந்த வேல்யூஸ்லாம் நல்லா மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோப் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்லோப் தெரியும், இந்த பாயிண்ட்டும் தெரியும், இந்த லைனுடையது. ஸோ இந்த பாயிண்ட் எடுத்து எழுதிக்கலாம் 19,3 இல்லையா. ஸோ இந்த பாயிண்ட் வந்து x1, y1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு ஈக்குவேஷன் தெரியும் இல்லையா. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சம்ல எல்லா ஃபார்முலாவும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட் இருந்தா ஃபார்முலா நமக்கு தெரியும். the equation of a straight line is y minus y1 = m into x minus x1. சரி, இப்போ இந்த y xலாம் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஈக்குவேஷன்னா இந்த y xலாம் இருக்கும், அப்படியே வச்சுக்கணும். இந்த x1 y1க்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம், mக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஸோ y1 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 3 = m பார்த்தீங்கன்னா நமக்கு 1, x அப்படியே வச்சுக்கணும். x1 பார்த்தீங்கன்னா நமக்கு 19. ஸோ y - 3 = இங்கே 1 கூட இதை மல்டிப்ளை பண்ணால் இது அப்படியே தான் நமக்கு கிடைக்கும். இதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே x பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ x வந்து நம்ம இங்கே அப்படியே வச்சுக்கலாம். இங்கே இருக்கிற y நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ இங்கே என்ன ஆகும்னா x அப்படியே இருக்கும். இந்த y இந்த பக்கம் வரும்போது -y வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே என்ன கான்ஸ்டன்ட் இருக்கு, -19. இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் வரும்போது -3 + 3 மாறிடும். அப்போ இங்கே என்ன போட்டுக்கலாம், 0 போட்டுக்கலாம். அப்போ 0 = x - y. இங்கே பார்த்தீங்கன்னா வேற சைன்னால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 16 கிடைக்கும். பெரிய நம்பர் சைன் மைனஸ்ல இருக்கிறதுனால -16. அவ்வளவுதான், நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. எப்படி எழுதலாம், x - y -16 = 0ன்னு எழுதிக்கலாம். இதுதான் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். அவ்வளவுதான் இந்த சம். 7th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் through the given pair of points அப்படின்னு சொல்லி 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் கண்டுபிடிக்க சொன்னா இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. இங்க பாருங்க, இதுல நமக்கு ஸ்லோப்பே கொடுக்கல. ஓகே,
2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு equation of a line கண்டுபிடிக்க சொன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். The equation of a line is ஃபார்முலா பாத்தீங்கன்னா y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. இதுல இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் நம்ம எப்படி எடுக்கணும்னா x1 y1 x2 y2 ன்னு எடுத்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிடும். இப்ப பாருங்க y அப்படியே வச்சுக்கணும், y x லாம் அப்படியே வச்சுக்கணும். x1 y1 x2 y2 தான் இந்த பாயிண்ட்ஸ் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். y1 பாத்தீங்கன்னா நமக்கு இங்க 2/3 ன்னு இருக்கு, divided by y2 பாத்தீங்கன்னா நமக்கு இங்க -2 minus y1 பாத்தீங்கன்னா 2/3 equal to, so x வந்து அப்படியே போட்டுக்கணும், minus x1 பாத்தீங்கன்னா 2 divided by x2 பாத்தீங்கன்னா -1/2 minus x1 பாத்தீங்கன்னா 2. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலால இங்க பாருங்க y1 y1 x1 x1, அப்ப இங்க ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்கும், சேமா தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க நமக்கு இங்க ஃபிராக்ஷன்ல இருக்கு, அப்ப இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா, அப்ப இங்க வந்து by 1 இருக்கிறதா அர்த்தம். இப்ப எல்சிஎம் என்ன கிடைக்கும், 3 ன்னு கிடைக்கும். அப்ப கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறேன். அப்ப 3y minus 2 into 1 வந்து 2 ன்னு கிடைச்சிரும். இது நியூமரேட்டருக்கு தான் இப்ப நம்ம பண்ணிருக்கோம், ஹோல் டிவைடட் பை. இப்ப டினாமினேட்டருக்கு பண்ண போறோம். இங்கேயும் பாத்தீங்கன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இப்ப எல்சிஎம் வந்து இங்கேயும் நமக்கு 3 தான் கிடைக்கும். இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 3 into 2 வந்து 6, இங்க மைனஸ் இருக்கிறதுனால -6, இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். 1 into 2 வந்து 2 வரும். ஈக்குவல் டு இங்க பாத்தீங்கன்னா x -2 அப்படியே இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி நம்ம எல்சிஎம் எடுக்க போறோம். இங்க டினாமினேட்டர்ல 1 இருக்கிறதா அர்த்தம். அப்ப எல்சிஎம் பாத்தீங்கன்னா 1 into 2 2 கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 1 into -1 -1 கிடைக்கும். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். 2 into 2 வந்து 4 ன்னு கிடைக்கும். இப்ப பாருங்க ரெண்டுத்துக்கும் சேம் டினாமினேட்டர் இருக்கா, அப்ப ரெண்டுத்தையுமே அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப இங்க என்ன இருக்கு, நியூமரேட்டர்ல 3y - 2 இருக்கு, டிவைடட் பை இங்க பாத்தீங்கன்னா ரெண்டும் சேம் சிம்பிள், அதனால அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 8 ன்னு வந்துரும். இந்த x -2 நியூமரேட்டர்ல அப்படியே இருக்கட்டும். இங்க டினாமினேட்டர்ல பாருங்க ரெண்டுமே சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். அப்ப 5 இங்க பாத்தீங்கன்னா by 2 ன்னு வருது. இப்ப இது டினாமினேட்டர்ல இருக்குயா, இது என்ன ஆகும்னா இந்த 2 வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். ஓகே, சோ இப்ப பாருங்க இது எப்படி எழுதலாம், x -2 ன்னு எழுதலாமா. பைன்றத வந்து இந்த பையை வந்து நான் இன்டூ போட்டுக்கிறேன். அப்ப இது ரெசிப்ரோக்கல்ல தான் நம்ம எழுதுவோம். இந்த பையை இன்டூ போட்டா ரெசிப்ரோக்கல் எழுதுவோம். அப்ப 2 - -5 வரும். சோ அததான் இதை டைரக்டா நீங்க இப்படி எடுத்துட்டு போயிடலாம். அப்ப பாத்தீங்கன்னா 3y - 2 divided by -8 equal to, இந்த 2 இங்க வந்துச்சுன்னா 2 into x - 2 divided by -5 மட்டும் இங்க இருக்கும். இப்ப பாருங்க ரெண்டு சைடும் நமக்கு மைனஸ் இருக்கா, அப்படியே இப்படி கேன்சல் பண்ணிடுங்க. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த 5 கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது 5 into 3y - 2 வந்துடும். இப்ப இந்த 8 வந்து இங்க மல்டிப்ளை ஆகும். 8 into 2 வந்து 16 ஆகும். x - 2 வந்துடும். ஓகே, சோ இப்போ இந்த 5 கூட இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப 15y வரும். இங்க பாத்தீங்கன்னா -5 2s are 10 ன்னு வந்துரும். இங்க 16 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப 16x - 16 into 2 வந்து 32 நமக்கு கிடைக்கும். சரி, நம்ம என்ன பண்ணலாம்னா இப்ப x வந்து பாசிட்டிவ்ல இருக்க மாதிரி எழுதிக்கலாம். அப்ப 16x அப்படியே இருக்கட்டும். இந்த y நான் இந்த பக்கம் கொண்டு வர போறேன். அப்ப 15y இந்த பக்கம் வரும்போது -15y வந்துரும். இங்க -32 இருக்கு. இந்த 10 நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். இந்த மைனஸ்ல இருக்கிறதுனால இந்த பக்கம் வரும்போது +10 ஆயிடும். அப்ப இங்க என்ன ஆகும், 0. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாத்தையும் நான் இங்க கொண்டு வந்துட்டேன். அப்ப 0 equal to 16x - 15y. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வேற வேற சிம்பிள், அதனால பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணா 22, பெரிய நம்பர் சைன் மைனஸ், அப்ப -22 ன்னு கிடைக்கும். அப்ப ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைக்குது, 16x - 15y - 22 equal to 0 ன்னு கிடைக்குது. சோ அவ்வளவுதான் இந்த சம். இப்ப நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா the equation of a line formula வந்து y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. இது ரெண்டும் நமக்கு சேமா இருக்கும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்க கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து x1 y1, இது x2 y2 ன்னு எடுத்துக்கலாம். அப்ப y வந்து நமக்கு அப்படியே வரும், மைனஸ் போட்டுக்கலாம். y1 பாத்தீங்கன்னா நமக்கு இங்க 3 ன்னு கிடைக்கும். டிவைடட் பை y2 பாத்தீங்கன்னா -1, இங்க என்ன இருக்கோ அது அப்படியே வந்துரும், -3 அப்படியே போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு x minus x1. x1 பாத்தீங்கன்னா 2 டிவைடட் பை x2 என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா -7, இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுருங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா y - 3 டிவைடட் பை ரெண்டும் சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப 4 கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா x - 2 போட்டுக்கிறேன். இது ரெண்டும் சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். 7 + 2 9 கிடைக்கும். ரெண்டு சைடும் மைனஸ் இருக்கு, நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்க போறேன். அப்ப 9 into y - 3 equal to
4 into x minus 2 வரும். ஸோ 9 வந்து நான் உள்ள மல்டிப்ளை பண்ண போறேன். இப்போ 9y இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிறேன். 9 3s are 27 கிடைக்கும். ஈக்குவல் டு 4 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 into x வந்து 4x இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். 4 2s are 8 கிடைச்சிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா x வந்து ஃபர்ஸ்ட் வரணும், அது பாசிட்டிவ். ஸோ அதனால இந்த 4x இந்த சைடு அப்படியே வச்சுக்கலாம். இந்த y நான் அந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகும்னா -9y ஆகும். இங்க இருக்கிற -8 அப்படியே இருக்கட்டும். இந்த 27 இந்த பக்கம் கொண்டு வரும்போது +27 வந்துரும். இங்க என்ன ஆகும்னா 0 ஆயிடும். அப்ப 0 ஈக்குவல் டு 4x minus 9y. இங்க பாத்தீங்கன்னா வேற வேற சிம்பிள். அப்ப பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணும். 27ல 8 மைனஸ் பண்ணா நமக்கு 19 கிடைக்கும். சோ இது பெரிய நம்பரோட சிம்பிள் வந்து பிளஸ்ல இருக்கிறதுனால +19. இப்ப இதுதான் நம்மளுடைய required equation. எப்படி எழுதலாம்? 4x minus 9y plus 19 equal to 0. சோ அவ்வளவுதான் இந்த சம். 8th sum பார்க்கலாம். A cat is located at the point -6, -4 in xy plane அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க xy plane இருக்கு. இதுல -6, -4 வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா இந்த இடத்துல வரும்னு வச்சுக்கலாம். -6, -4. இங்க வந்து ஒரு கேட் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா a bottle of milk is kept at 5,11. so 5,11 சொல்லும்போது இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க. so இது இங்க வந்து milk இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. so milk வந்து 5,11. The cat wished to consume the milk traveling through shortest possible distance. Find the equation of the path it needs to take its milk ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கேட் வந்து இந்த மில்கை போய் குடிக்கணுமா, அதுவும் ஒரு ஷார்டஸ்ட் பாசிபிள் டிஸ்டன்ஸ் வழியா போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கேட்டு இந்த மில்கை குடிக்கணும்னா இப்படி சுத்திக்கிட்டுலாம் போச்சுன்னா அதுக்கு லேட் ஆகும். இப்போ ஷார்டஸ்டா பாசிபிளா போகணும் அப்படின்னா இப்படி ஸ்ட்ரைட்டா தான் போகும்னா நமக்கு சீக்கிரமா போயிட முடியும். ஸோ இங்க இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன். அப்ப என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த பாத்துடைய ஈக்குவேஷன் கேட்கறாங்க. அப்ப ஒரு ஸ்ட்ரைட் லைனுடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. சோ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஃபார்முலா தெரியலையா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். முதல்ல அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். -6, -4 and 5,11. சோ இது x1, இது y1, இது x2, இது y2 ன்னு எடுத்துக்க போறோம். ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம். the equation of a line is y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. so இந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். இப்போ y minus y1 பார்த்தீங்கன்னா இங்கே -4 இருக்கு. ஆல்ரெடி மைனஸ் இருக்குல்ல, நான் பிராக்கெட் போட்டிருக்கேன். y2 பார்த்தீங்கன்னா 11 இருக்கு. மைனஸ் y1 இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே வரும். ஸோ -4 அப்படியே போட்டுக்கலாம். ஈக்குவல் டு x minus x1 பார்த்தீங்கன்னா -6. ஸோ மைனஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால பிராக்கெட் போட்டு -6 போட்டிருக்கேன். x2 பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்கு. மைனஸ் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கலாம். ஸோ y மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். +4 நமக்கு இங்கே கிடைக்கும். அதே மாதிரி 11 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிட்டு +4 இங்கே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா x மைனஸ் இன்டு மைனஸ் +6 ஆயிடும். 5 minus into minus plus 6 மாதிரியும். இப்போ பாத்தீங்கன்னா y plus 4 divided by 11 plus 4 பாத்தீங்கன்னா நமக்கு 15 கிடைக்கும். அதே மாதிரி x plus 6 divided by 5 plus 6 வந்து 11 கிடைக்கும். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா 11 into y plus 4 ன்னு கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா 15 into x plus 6 ன்னு நமக்கு வந்துரும். அப்ப உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 11 into y 11y கிடைக்கும். இந்த பிளஸ் அப்படியே போட்டுக்கலாம். 11 into 4 44 வந்துரும். இங்க பாத்தீங்கன்னா 15 into x வந்து 15x வந்து பிளஸ் 15 into 6 பாத்தீங்கன்னா 6 5 30 பேலன்ஸ் 3 1 6 6 6 plus 3 19 நமக்கு கிடைக்கும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் x எழுதுவோம். பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு. அதனால இத அப்படியே வெச்சுக்கலாம். 15x இந்த y நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்ப பாத்தீங்கன்னா -11y வந்துரும். பிளஸ் 90 அப்படியே இருக்கட்டும். இந்த 44 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது நமக்கு -44 வரும். இங்க 0 ஆயிடும். அப்ப 0 ஈக்குவல் டு 15x minus 11y. இங்க பாத்தீங்கன்னா வேற வேற சிம்பிள். அப்ப பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பருடைய சிம்பிள் போடுவோம். பாத்தீங்கன்னா 0ல 4 போகாது. இங்க இருந்து பாரோ பண்ணுவோம். அப்ப இங்க 10 ஆகும். 10ல 4 போனா 6, 8ல 4 போனா 4. சோ 46 plus 46 நமக்கு கிடைக்கும். சோ இதுதான் நமக்கு required equation. இப்போ நம்ம எப்படி எழுதணும்னா the equation of the path தான் கேட்டிருந்தாங்க. therefore the equation of the path is 15x minus 11y plus 46 equal to 0. அவ்வளவுதான் இந்த சம். 10th sum பார்க்கலாம். if the vertices of a triangle ABC are ABC மூணுத்துடைய vertices கொடுத்திருக்காங்க. ஒரு triangle எடுத்து draw பண்ணிக்கலாம். ABC இன் vertices
போட்டுக்கலாம். இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன். மீடியனுடைய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் மீடியன்னா என்னன்னு பார்த்துடலாம். ஒரு வெர்டெக்ஸ்ல இருந்து அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க சைடோடைய மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு லைனை டிரா பண்ணா அதை தான் நம்ம மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, இப்போ ஏ அப்படின்ற வெர்டெக்ஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க சைடு பார்த்தீங்கன்னா பிசி. ஸோ இதோடைய மிட் பாயிண்ட் முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நான் பி அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஏபியை ஜாயின் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதுதான் மீடியனா இருக்கும். ஸோ ஏபி தான் நம்மளுடைய மீடியன். ஸோ இந்த மீடியனுடைய ஈக்குவேஷன் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ நமக்கு ஏ அப்படின்ற பாயிண்ட் தெரியும், ஆனால் பின்ற பாயிண்ட் தெரியாது இல்லையா? இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க பாருங்க, இது வந்து பிசியுடைய மிட் பாயிண்ட்னு சொல்லும் போது மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த பியை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ பியும் சியும் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? -5, -1 அண்ட் சி பாத்தீங்கன்னா 1, 9 கொடுத்துருக்காங்க. இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி இந்த பின்ற பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா முதல்ல எழுதிக்கலாம். x1 + x2/2, y1 + y2/2. இதுல இது x1, இது y1, இது x2, இது y2ன்னு எடுத்துக்கணும். ஸோ மிட் பாயிண்ட் வந்து நம்ம பிக்கு கண்டுபிடிக்கிறதுனால இங்க p அப்படின்னு போட்டுக்கலாம். x1 பாத்தீங்கன்னா -5 plus x2 பாத்தீங்கன்னா 1 divided by 2 போட்டுக்கலாம். y1 பாத்தீங்கன்னா -1 plus y2 பாத்தீங்கன்னா 9/2 போட்டுக்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா வேற வேற சைன் இருக்கிறதுனால பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணா 4 கிடைக்கும். பெரிய நம்பர் சைன் மைனஸ்ல இருக்கு, by 2 போட்டுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இதுவும் வேற வேற சைன். அப்ப 9ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 8 கிடைக்கும். பெரிய நம்பர் சைன் பிளஸ் by 2 போட்டுக்கலாம். சோ இப்போ இது பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிக்க முடியும். இது 1 டைம், இது 2 டைம்ஸ். அதே மாதிரி இது 1 டைம், இது 4 டைம்ஸ் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு என்ன கிடைக்குது? -2, 4ன்னு கிடைக்குது. அப்ப Pன்ற பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. -2, 4. இப்ப பாத்தீங்கன்னா ஏவும் தெரியும், பியும் தெரியும். 2 பாயிண்ட் இருக்கு. இதோடைய ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? அதை வச்சு கண்டுபிடிக்க போறோம். சோ ஏ அப்படின்ற பாயிண்ட் எழுதிக்கலாமா? 6, 2 அண்ட் Pன்ற பாயிண்ட் என்ன? -2, 4. இது x1, இது y1, இது x2, இது y2 எடுக்க போறோம். ஃபார்முலா பாத்தீங்கன்னா the equation of a line is, ரெண்டு பாயிண்ட் இருந்தா நமக்கு ஃபார்முலா தெரியும். y - y1 divided by y2 - y1 equal to x - x1 divided by x2 - x1. சரி, இப்போ y - y1 பாத்தீங்கன்னா நமக்கு 2 இருக்கு, divided by y2 பாத்தீங்கன்னா நமக்கு 4 minus y1 இது அப்படியே தான் கிடைக்க போகுது. x - x1 பாத்தீங்கன்னா நமக்கு இங்க 6 இருக்கு, divided by x2 பாத்தீங்கன்னா -2 இங்க அப்படியே தான் வந்துரும். -6 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, y - 2 divided by 4 - 2 2 கிடைக்கும். x - 6 divided by ரெண்டும் சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகும்னா கிராஸ் மல்டிபிகேஷன்ல நமக்கு போயிடும். ஸோ -8 into y - 2 வந்துரும். இங்க பாத்தீங்கன்னா 2 into x - 6 கிடைக்கும். ஸோ 8ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -8ஆல பண்ணுங்க. -8 into y -8y மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகும். 8 2s are 16 கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா உள்ள மல்டிப்ளை பண்ண வந்து 2x - 2 6 are 12 கிடைக்கும். இந்த 2x அப்படியே வச்சுக்கலாம். இங்க இருக்கிற -8y இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்னா +8y ஆகும். இந்த -12 அப்படியே இருக்கும். இங்க இருக்கிற +16 ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது -16 ஆயிடும். இங்க 0 ஆயிடும். இப்போ 0 = 2x + 8y. இந்த ரெண்டும் சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2yயும் 6ஐயும் ஆட் பண்ணா 8, 1ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணா 2. அப்ப இதுதான் நம்மளுடைய ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். என்ன வந்திருக்கு? 2x + 8y - 28 = 0. சோ இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஈவன் நம்பரா இருக்கு. அப்ப 2 ஆல இது எல்லாத்தையும் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். அப்ப டிவைடட் பை 2 போட்டுக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா இது 2 ஆல டிவைட் பண்ணும்போது x கிடைக்கும். 8 2 ஆல டிவைட் பண்ணா 4 வரும். இந்த y அப்படியே போட்டுக்கலாம். -28 2 ஆல டிவைட் பண்ணும்போது 14 ன்னு கிடைக்கும், = 0. இதுதான் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். இப்ப செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ ஆல்டிடியூட் அப்படின்னா என்னன்னா, இப்ப வெர்டெக்ஸ்ல இருந்து அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் டிரா பண்ணா அதுதான் ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது வந்து இந்த சைடுக்கு மிட் பாயிண்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பெர்பெண்டிகுலரா இருக்கணும். சோ பாருங்க, கரெக்டா இந்த சைடுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். இந்த பிசிக்கு இந்த லைன் பெர்பெண்டிகுலரா இருக்கு. சோ இந்த பாயிண்ட்டுக்கு நான் Q அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். அப்ப நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, இந்த AQ உடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆல்டிடியூட்னா பெர்பெண்டிகுலர் லைன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து இந்த ட்ரையாங்கிளுடைய ஹைட் அப்படின்னும் சொல்லலாம், ஆல்டிடியூட் அப்படின்னும் சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல நமக்கு Qன்ற பாயிண்ட் தெரியாது இல்லையா? அப்ப இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்த பிசியும் இந்த ஏக்யூவும் எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலரா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஸ்லோப் வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். பெர்பெண்டிகுலர் அப்படின்னு வந்தாவே, ஆல்டிடியூட் பெர்பெண்டிகுலர்லாம் வந்தாவே ஸ்லோப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், பிசியுடைய ஸ்லோப்பை கண்டுபிடிக்க போறோம். அதை வச்சு அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிற லைனுடைய ஸ்லோப்பும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இந்த ஏகேயுடைய ஸ்லோப் தெரியும் அப்படின்னும் போது ஸ்லோப்பும் ஒரு பாயிண்டோ இருந்ததுன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, அதை வச்சு இந்த ஏகேயுடைய ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த பிசியுடைய ஸ்லோப்பை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை வச்சு ஏகேயுடைய ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும். பிசிக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சிக்கலாம். சோ b என்ற பாயிண்ட் எடுத்து எழுதிக்கலாம் -5, -1 and c என்ற பாயிண்ட் எடுத்து எழுதிக்கலாம். இது வந்து x1, இது y1, இது x2, இது y2. சோ ரெண்டு பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஸ்லோப் வந்து m equal to y2 minus y1 divided by x2 minus x1. இது ஸ்லோப் ஃபார்முலா ரெண்டு பாயிண்ட் இருக்கும்போது. அப்போ y2 பாத்தீங்கன்னா நமக்கு 9 minus y1 பாத்தீங்கன்னா -1. அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் divided by x2 பாத்தீங்கன்னா 1 minus x1 பாத்தீங்கன்னா -5. அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். 9 plus 1 10 ஆகும். 1 plus 5 6 ஆகும். இப்ப பாருங்க இது ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இது 3 times, இது 5 times. அப்ப நமக்கு ஸ்லோப் வந்து என்ன கிடைக்குதுன்னா 5/3 கிடைக்குது. இது பாத்தீங்கன்னா இந்த லைனுடைய ஸ்லோப். இதை m1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம பிசி உடைய ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம். சோ பிசி உடைய ஸ்லோப்பும் ஏகே உடைய ஸ்லோப்பும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஏன்னா ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கிறோம், அதனால இது பெர்பெண்டிகுலரா இருக்கும் அப்படின்னு எடுக்கலாம். இப்ப பாருங்க ஸ்லோப் ஆஃப் பிசி இன்டு ஸ்லோப் ஆஃப் ஏக்யூ பெர்பெண்டிகுலர்னா எப்படி இருக்கும்னா இது ரெண்டுத்தோடைய ஸ்லோப்பும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -1 கிடைக்கும். பெர்பெண்டிகுலரா இருக்கும்போது அது நமக்கு தெரியும் இல்லையா. அப்ப பிசி உடைய ஸ்லோப்பை நம்ம m1 எடுத்துருக்கோம், ஏக்யூ உடைய ஸ்லோப்பை m2 எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு -1. அப்ப m1ன்றது என்ன, நமக்கு 5/3 இல்லையா, இன்டு m2 தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதாவது ஏக்யூ உடைய ஸ்லோப் தான் கண்டுபிடிக்க போறோம் ஈக்குவல் டு -1. அப்ப m2 ஈக்குவல் டு -1. இங்க இருக்க பாத்தீங்களா 5/3 இந்த சைடு போகும்போது ரெசிப்ரோக்கலா போகும். அப்ப 3/5 வந்துரும். அப்ப 1 into 3 வந்து 3 இங்க மைனஸ் இருக்கு by 5. அப்ப m2 என்ன கிடைக்குதுன்னா நமக்கு -3/5 கிடைக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ஏகே உடைய ஸ்லோப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சோ ஸ்லோப் தெரியும், இந்த ஏன்ற பாயிண்ட் தெரியும். ரெண்டு இடத்தையும் எழுதிக்கலாமா. ஏன்ற பாயிண்ட் என்ன 6,2 அண்ட் ஸ்லோப் பாத்தீங்கன்னா m2 என்ன வந்திருக்கு -3/5 வந்திருக்கு. ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்டும் இருந்துச்சுன்னா அந்த லைனுடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தி equation of a line is y minus y1 equal to m into x minus x1. So இந்த ஸ்லோப் தான் m, இந்த x1 y1 இந்த பாயிண்ட் x1 y1 இந்த xy வந்து ஈக்குவேஷன்ல அப்படியே இருக்கும். So y அப்படியே வச்சுக்கலாம். y1 பாத்தீங்கன்னா 2 equal to m வந்து ஸ்லோப், அதுதான் m2 நம்ம எடுத்திருக்கோம், -3/5 போட்டுக்கலாம். x அப்படியே இருக்கும். -x1 பாத்தீங்கன்னா 6. இந்த ஃபார்முலா எல்லாம் நீங்க நல்லா மக பண்ணி வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்னா இது உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபிராக்ஷன் கிடைக்கும். அதனால இந்த 5 இங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல நான் கொண்டு வந்துடுறேன். அப்ப என்ன ஆகும்னா 5 into y minus 2 கிடைக்கும். இங்க என்ன இருக்கும்னா -3 into x minus 6 இருக்கும். ஏன்னா இந்த 5 இங்க மல்டிப்ளை வந்துருச்சு. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. 5 into y வந்து 5y minus 5 into 2 வந்து 10 கிடைக்கும். இப்போ இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. -3 into x வந்து -3x, minus into minus plus ஆகும். 3 into 6 வந்து 18 கிடைக்கும். சரி, இப்ப பாருங்க இந்த இடத்துல நமக்கு x வந்து மைனஸ்ல இருக்கு. அப்ப நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்பதான் நமக்கு பாசிட்டிவ் ஆகும். அப்ப +3x ஆயிடும். ஓகே, இத்தனை சம்லையும் நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த y தான் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம். பட் இங்க நெகட்டிவ்ல இருக்கிறதுனால நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். இங்க இருக்கிற y அப்படியே போட்டுக்கலாம், +5y வந்துரும். இங்க இருக்கிற இந்த -10 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இங்க இருக்கிற இந்த ரைட் ஹேண்ட்ல இருக்கிறதா நம்ம லெஃப்ட் கொண்டு வரோம். அப்ப +18 வந்து லெஃப்ட் வரும்போது -18 ஆகும், ஈக்குவல் டு 0 வந்துரும் இல்லையா. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கும், இது மட்டும் தான் சிம்பிள் மாறி வந்துரும். அப்ப 3x + 5y இங்க பாத்தீங்கன்னா ரெண்டும் சேம் சிம்பிள், அதனால அந்த சிம்பிள் அப்படியே போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 28 கிடைக்கும், ஈக்குவல் டு 0 வரும். இதுதான் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். அவ்வளவுதான் இந்த சம். 10th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் a straight line which has slope கொடுத்திருக்காங்க and passing through the point கொடுத்திருக்காங்க. ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டும் கொடுத்து ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொன்னா அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, இது யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போறோம். இப்ப பாருங்க ஸ்லோப் என்ன கொடுத்திருக்காங்க, m வந்து -5/4 கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க -1,2 சொல்லிட்டு. இது வந்து x1, இது y1 எடுக்க போறோம். இதுக்கு ஈக்குவேஷன் என்னன்னா the equation of a line is
ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டும் இருந்துச்சுன்னா y minus y1 equal to m into x minus x1. இதுல இது x1 y1 இது m, இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிரும். ஸோ y minus y1 பாத்தீங்கன்னா 2 equal to m பாத்தீங்கன்னா minus 5/4 into x minus x1 பாத்தீங்கன்னா minus 1. ஸோ இங்க -1 போடுங்க. இங்க டேரக்டா +1 கூட ரெண்டுத்தையும் சேர்த்து அப்படியே போட்டுடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 வந்து இங்கே டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா, இதை கிராஸ் மல்டிபிகேஷனில் இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ 4 into y minus 2ன்னு ஆகிடும். அப்படியே ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த 4 ரெண்டுத்துக்குரிய மல்டிப்ளைல இருக்குன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா -5 into x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 4y minus 4 2s are 8 ஆகும். இந்த -5 கூட உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது -5 into x, இங்க மைனஸ் இன்ட்டு பிளஸ் வந்து மைனஸ் ஆகும். 5 into 1 வந்து 5 ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கணும். இங்க நெகட்டிவ்ல இருக்கிறதுனால நான் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போ 5xன்னு வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா பிளஸ் 4y மைனஸ் 8, இங்க இருக்கிற -5 நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரேன். அப்ப என்ன ஆகும்னா +5 மாறிடும், ஈக்குவல் டு 0 ஆகும். இங்க இருக்கிற ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது எல்லாமே நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டேன், ஏன்னா x வந்து நெகட்டிவ் இருக்காதனால. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 5x + 4y, இது ரெண்டும் வேற வேற சிம்பிள்னால பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணா 3 கிடைக்கும். பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸ், ஈக்குவல் டு 0. இதுதான் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். ஸோ அவ்வளோதான் இந்த சம். 11th சம் பார்க்கலாம். யூ ஆர் டவுன்லோடிங் எ சாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சாங்கை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். த பர்சன்ட் y இன் டெசிமல் ஃபார்ம், அதாவது y அப்படின்றது வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்களா, அது டெசிமல் ஃபார்மில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் மெகாபைட்ஸ் ரிமைனிங் டு கெட் டவுன்லோடட் இன் x செகண்ட்ஸ் இஸ் கிவன் பை அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி ஒன்று சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மொபைல் வந்து ரீசார்ஜ் பண்ணுவோம். ரீசார்ஜ் பண்ணும்போது நமக்கு பர் டே வந்து 1 GB கொடுப்பாங்க, இல்லை 2 GB கொடுப்பாங்க, 1.5 GB அப்படி கொடுப்பாங்க. நம்ம நெட்டை யூஸ் பண்ண என்ன ஆகும்னா நம்மளுடைய டேட்டா வந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வரும், குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். அப்புறம் 0 ஆகிடும். அப்புறம் நமக்கு நெட்டை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடும். அந்த மாதிரி தான் இப்போ ஒரு சாங்கை வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சாங்கை டவுன்லோட் பண்ணுறதுக்கான சைஸ் பார்த்தீங்கன்னா 1 MB. அந்த சாங்கோடைய சைஸ் வந்து 1 MB. ஓகே, இப்போ அது எவ்வளோ நேரத்தில் டவுன்லோட் ஆகும் பார்த்தீங்கன்னா 20 செகண்ட்ஸில் வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது டைம் பார்த்தீங்கன்னா 0ல் இருக்கும். ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்த பிறகு தான் நமக்கு என்ன ஆகும், 1 2 3 4 அப்படியே வந்து 20 செகண்டில் அது ஃபுல்லாக டவுன்லோட் ஆகி முடிச்சிடும். அப்போ 1 MBன்னு சொல்லும் போது என்ன ஆகிடும், நமக்கு லாஸ்ட்டாக அந்த 1 MB அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து 0ல் வந்துடும். ஓகே, ஸோ 1024 KB தான் ஒரு MB இல்லையா. அப்போ குறைஞ்சிக்கிட்டே வரும்போது என்ன ஆகும், 1024 அப்படின்றது என்ன ஆகும், 1000 KB மாறிடும். அப்புறம் 900 மாறும். அப்புறம் 800 KB மாறும். அப்படியே வந்து நமக்கு என்ன ஆகிடும், 0 மாறிடும். டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இங்கே டேட்டா பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வரும், குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த சம்ம போட போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டோட்டல் MB ஆஃப் த சாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த சாங்கோடைய டோட்டல் சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நமக்கு சைஸ் அப்படின்றத வந்து நம்ம y அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். yனா என்ன, சைஸு. x அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம். ஓகே, நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாமா. y = -0.1x + 1. இதில் வந்து இந்த ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ரிமைனிங், அதாவது மிச்சம் இருக்கிற டேட்டா அப்படின்னு சொல்லலாம். மிச்சம் இருக்கிற டேட்டா அதுதான் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இது பர்சன்டேஜில் இருக்கான். அதை வந்து நம்ம வந்து மெகாபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் அப்படின்றது வந்து டைம். ஓகே, ஸோ டேட்டா வந்து நமக்கு கம்மியாயிட்டு வர வர டைம் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் MB ஆஃப் த சாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் வந்து கம்மியாகவே கூடாது. டோட்டலாக இருக்கிறது டேட்டா தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். சைஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஒய் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸுக்கு வந்து வேல்யூ போட போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸுக்கு என்ன வேல்யூ போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த MB அப்படியே இருக்கும்போது நம்ம இன்னும் டவுன்லோடே பண்ண ஸ்டார்ட் பண்ணலன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும், டைம் அங்கே 0வாக தான் இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டா தான் 1 2 3 அப்படியே வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ 0ல் இருக்குன்னு அர்த்தம். இப்போ எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ போடணும், 0 அப்படின்னு போடணும். முதல்ல வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ கண்டுபிடிக்காததுக்கு வேல்யூ போடணும். இப்போ வந்து ஃபைண்ட் த டோட்டல் MBனா சைஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது ஒய்யை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து எக்ஸுக்கு வேல்யூ போடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு வந்து இதில் வந்து 0 அப்படின்னு போடும்போது ஒய்யுடைய வேல்யூ என்ன ஆகும்னா y = -0.1 இன்ட்டு எக்ஸுக்கு வந்து 0 இல்லையா, +1ன்னு வந்துடும். இப்போ 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். இங்கே +1ன்னு வந்துடும். இப்போ 0 + 1 வந்து 1ன்னு கிடைக்கும். அப்போ y பார்த்தீங்கன்னா 1 MB அப்படின்னு கிடைக்குது. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா therefore the total MB of the
சாங் அவங்க அப்படி கொடுத்ததுனால அப்படியே எழுதிட்டு இஸ் ஒன்னு எழுதிக்கலாம். இங்கே ஆல்ரெடி எம்பி இருக்கிறதுனால இங்கே எம்பி போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஆஃப்டர் how many seconds will 75% of the song gets downloaded? அதாவது எத்தனை செகண்ட்ஸ்க்கு அப்புறமா 75% சாங் வந்து டவுன்லோட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ how many seconds அப்படின்னா என்ன கேட்குறாங்க? எக்ஸ் கேட்குறாங்க. எக்ஸ் தானே நம்ம டைம் எடுத்தோம். அப்போ எக்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம எதுக்கு வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணணும்? ஒய்க்கு தான் நம்ம வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு -0.1x + 1 ரிமைனிங் இருக்கிற சைஸ் அதுக்கு தான் நமக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது 75% சாங் வந்து டவுன்லோட் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? டோட்டலாக நமக்கு 100% இல்லையா? அதில் 75% மைனஸ் பண்ணிட்டா நமக்கு எவ்வளோ இருக்கும்? ரிமைனிங் 25%. ஸோ ரிமைனிங் பர்சன்டேஜ் தான் நம்ம இங்கே போடணும். ஒய் அப்படின்றது பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணணும்? 25% போட்டுக்கணும். ஈக்குவல் டு -0.1 எக்ஸ் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், +1 போட்டுக்கலாம். இப்போ பர்சன்டேஜ் அப்படின்னா by 100ன்னு அர்த்தம். அப்போ 25/100 அப்படின்னு போட்டுக்கலாம். ஈக்குவல் டு -0.1x + 1 வந்துடும். இங்க டினாமினேட்டர்ல 2 0 இருக்கிறதுனால நியூமரேட்டர்ல 2 நம்பர் தள்ளி நம்ம டாட் வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும்? 0.25ன்னு ஆயிடும். ஈக்குவல் டு -0.1x + 1. இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இங்கே எக்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது, அதனால லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுற அப்போ பாசிட்டிவாக மாறிடும். அப்போ 0.1xன்னு நமக்கு கிடச்சிரும். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும் தான் இருக்கும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற 0.25 நான் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடுறேன். அப்போ -0.25 ஆகிடும். ஏன்னா நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதனால எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம், மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ 0.1x ஈக்குவல் டு 1லேருந்து இதை மைனஸ் பண்ணிக்கலாம். 1னா 1.0ன்னு அர்த்தம் இல்லையா? இது எப்படி இதெல்லாம் 0.25 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே வந்து 0 போட்டுக்கலாம். இப்போ நம்ம சப் பண்ண போகிறோம். இப்போ 0ல் 5 போகாது. அப்போ பாரோ பண்ணும்போது இங்கே வந்து நமக்கு 0 ஆகிடும். இங்கே 10, அப்புறம் இங்கே 9 ஆகும், இங்கே 10 ஆகும். அப்போ 10ல் 5 போனால் 5, 9ல் 2 போனால் 7, இங்கே 0 இருக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.75. பெரிய நம்பருடைய சைன் வந்து ப்ளஸ்ஸு இல்லையா? அப்போ ப்ளஸ் தான் நமக்கு கிடைக்கும். நமக்கு எக்ஸுடைய வேல்யூ தான் வேணும், அதனால இங்கே மல்டிப்ளேல இருக்கிறது இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? டினாமினேட்டரில் வந்துடும். இப்போ 0.75 / 0.1 அப்படின்ட்டு கிடைக்கும். இப்போ இங்கே பாருங்க, இங்கே 2 நம்பர் தள்ளி டாட் இருக்கு, இங்கே 1 நம்பர் தள்ளி டாட் இருக்கு. ஸோ 2 நம்பர் தள்ளி டாட் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா 100/100 போட்டுக்கிறேன். ஸோ 100/100 போடும்போது இப்போ இங்கே பாருங்க, இது எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு 2 0 இருக்குது. ஸோ எத்தனை நம்பர் தள்ளி டாட் வைக்கணும்? 2 நம்பர் தள்ளி. ஸோ 1 2 இந்த இடத்துல டாட் வைக்கும்போது இது போயிட்டு நமக்கு 75 மட்டும் கிடைக்கும். ஸோ இந்த டாட் போகணும் அப்படின்றதுக்காக தான் 2 நம்பர் தள்ளி இருக்கிறதுனால 100/100 நான் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 1 அப்படியே போட்டு இந்த 2 0 போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நம்பர் தள்ளி டாட் வைக்கணும். அப்போ இங்கே டாட் வைக்கும் போது இது போயிட்டு நமக்கு 10 மட்டும் இங்கே கிடைக்கும் இல்லையா? சரி, இப்போ பாருங்கள், 75 10ஆல் டிவைட் பண்ணும்போது 1 நம்பர் தள்ளி டாட் நம்ம வைப்போம். இப்போ 7.5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா 7.5 செகண்ட்ஸ். இது வந்து எக்ஸ் அப்படின்றது வந்து டைமில் இல்லையா? அதனால செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். After how many seconds the song will be downloaded completely அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு அப்புறமா அந்த சாங் ஃபுல்லாக வந்து டவுன்லோட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, how many seconds. அப்போ டைம் கேட்குறாங்க, அதாவது எக்ஸ் தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஒய்க்கு வந்து வேல்யூவை போட போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சரி. இப்போ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிற சைஸ். இப்போ ஃபுல்லாக அது கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது சைஸே அங்கே இருக்காது, 0 ஆகிடும். ஃபுல்லாக டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா எல்லாமே நமக்கு வந்து ஃபுல்லாக தீர்ந்து போயிடும். டேட்டா தீர்ந்துட்டா என்ன ஆகும்? நமக்கு 0வாக மாறிடும். அப்போ ஒய்க்கு வந்து நம்ம என்ன போட போகிறோம்? இங்கே 0 அப்படின்னு போட்டோம்ட்டா நமக்கு எக்ஸுடைய வேல்யூ கிடச்சிரும். எவ்வளோ நேரத்தில் அது வந்து ஃபுல்லாக வந்து டவுன்லோட் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒய் இருக்கிறதுல 0 போட்டுக்கலாமா? அப்போ -0.1 × x + 1ன்னு வந்துடும். இப்போ இது மைனஸில் இருக்கிறதுனால நம்ம இந்த சைட் கொண்டு வந்துடலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ 0.1xன்னு வந்துடும். இங்கே இருக்க 1 அப்படியே இருக்கும். இந்த 0 வந்து அந்த பக்கம் கொண்டு போனாலும் 0 தான் ஆக போகுது. நமக்கு என்ன வேணும்? எக்ஸ் வேல்யூ தான் வேணும். இப்போ 1 இங்கே மல்டிப்ளேல இருக்க 0.1 வந்து இங்கே டிவைடட்ல வந்துடும். ஸோ ஒரு நம்பர் தள்ளி டாட் இருக்கிறதுனால 10/10 போட்டுக்கலாம். ஓகே, அப்போ என்ன ஆகும்? 1 × 10 வந்து 10ன்னு ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 × 10 அப்படின்னு சொல்லும் போது இப்போ 1 இங்கே ஒரு 0 இருக்குது, நான் போட்டுக்கிறேன். ஒரு நம்பர் தள்ளி டாட்னும் போது இங்கே வச்சுட்டு இந்த 0 போயிடும். 1 மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இந்த டாட் போகணுன்றதுக்காக தான் நம்ம 10/10 போடுறோம். அப்போ டேரெக்டாகவே நீங்கள் 1ன்னு போட்டுடலாம். அப்போ எவ்வளோ கிடைக்குது? நமக்கு 10ன்னு கிடைக்குது. எக்ஸ் அப்படின்றது வந்து டைம் இல்லையா? அதனால நம்ம இங்கே என்ன சொல்லணும்னா செகண்ட்ஸில் சொல்லணும். ஸோ
10 seconds ஆகும் ஃபுல்லாக அந்த சாங் வந்து டவுன்லோட் ஆகிறதுக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த சம். 12th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் தி equation of a line whose intercepts on the x and y axis are given below அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா intercepts கொடுத்துருக்காங்க, அதாவது எக்ஸ் இன்டர்செப்டும் ஒய் இன்டர்செப்டும் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்து நமக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொன்னால் இதுக்கு ஃபார்முலா வந்து நான் ஃபர்ஸ்ட் சம்லேயே எல்லாத்துக்கான ஃபார்முலாவும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்டர்செப்ட் மட்டும் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. அதுவே நமக்கு ஸ்லோப்பும் இன்டர்செப்டும் கொடுத்தா வேறு ஃபார்முலா இருக்கும். இப்போ ஸ்லோப் இல்லாமல் இன்டர்செப்ட் மட்டும் கொடுத்தாங்கன்னா இது ஏ இது பி அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது இது எக்ஸ் இன்டர்செப்ட் இது ஒய் இன்டர்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ லெட் எக்ஸ் இன்டர்செப்ட் B4 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி y இன்டர்செப்ட் என்னன்னு எடுத்துக்கலாம், -6ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தி ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் இன்டர்செப்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. அப்போ ஏவுடைய வேல்யூ 4 அப்படின்னு கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் இன்டர்செப்ட் வந்து -6ன்னு இருக்குது. அப்போ பி பார்த்தீங்கன்னா -6 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே சரி, இப்போ இதில் ஏக்கும் பிக்கும் வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் பை ஏனா நமக்கு 4 4 போட்டுக்கலாம், ப்ளஸ் ஒய் பை பி பார்த்தீங்கன்னா -6 ஈக்குவல் டு 1ன்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டினாமினேட்டரில் மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் நம்ம எங்கே கொண்டு போயிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை 4 மைனஸ் ஒய் பை 6 ஆக்கலாம். இந்த மைனஸ் நான் எங்கே கொண்டு போயிட்டேன், அப்போ இங்கே 6 வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும், ஈக்குவல் டு 1. இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் வந்து 6 4 24 போட்டுக்கலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ 6 இன்ட்டு எக்ஸ் வந்து நமக்கு 6x கிடைக்கும். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். 4 இன்ட்டு ஒய் வந்து 4yன்னு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். ஸோ இந்த 24யும் நான் இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும்னா 6x மைனஸ் 4y ஈக்குவல் டு 24 இன்ட்டு 1 வந்து 24ன்னு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஈவன் நம்பர், கண்டிப்பாக 2 டேப்பில் டிவைட் ஆகும். ஸோ 2வால் நான் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ 3x மைனஸ் 2y ஈக்குவல் டு 12ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 12 வந்து நம்ம இந்த சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ 3x மைனஸ் 2y மைனஸ் 12 ஈக்குவல் டு 0 கிடைக்கும். இதுதான் required equation. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி let x intercept b -5ன்னு எடுத்துக்கலாம். அப்போ a வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா நமக்கு -5ன்னு கிடைக்குது. let y intercept b 3/4ன்னு எடுத்துக்கலாம். அப்போ b பார்த்தீங்கன்னா நமக்கு 3/4ன்னு கிடைக்குது. சரி, நமக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் எடுத்து எழுதிக்கலாமா. தி ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் இஸ் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. சரி, எக்ஸ் பை ஏ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே -5 இருக்குது. ஸோ -5 போட்டுக்கலாம். ப்ளஸ் ஒய் பை பி பார்த்தீங்கன்னா 3/4 இருக்குது. இங்கே 3/4 போட்டுக்கலாம் ஈக்குவல் டு 1. இப்போ இங்கே மைனஸ் இருக்குது. இந்த மைனஸை நான் மேலே கொண்டு போகிறேன். அதே மாதிரி இங்கே டினாமினேட்டரில் 4 இருக்குது. இந்த 4ஐயும் நான் இங்கே மேலே கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும்னா இங்கே -x/5ன்னு ஆகிடும். அப்போ இங்கே +5 ஆகிடும். இந்த மைனஸ் மேலே போயிடுச்சு. ப்ளஸ் இந்த 4 நான் மேலே கொண்டு போகிறேன். அப்போ 4y/3ன்னு ஆகிடும். ஈக்குவல் டு 1ன்னு வரும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். இப்போ 15 வருமா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 3 இன்ட்டு -x -3x ஆகும். ப்ளஸ் 4 இன்ட்டு 5 வந்து 20. இங்கே y இருக்குது ஈக்குவல் டு 1. இப்போ இது கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் இங்கே போய்டும். அப்போ -3x ப்ளஸ் 20y ஈக்குவல் டு 15ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 15 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ -3x ப்ளஸ் 20y மைனஸ் 15 ஈக்குவல் டு 0ன்னு ஆகும். எக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு மைனஸில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 3x மைனஸ் 25 ஆகும். இங்கே ப்ளஸ் இருந்தால் இது மைனஸில் மாறும். 20y இங்கே மைனஸில் இருக்குது, அப்போ ப்ளஸில் மாறிடும். ஸோ அவ்வளோதான், இதுதான் required equation. 13th sum பார்க்கலாம். Find the intercepts made by the following lines on the coordinate axis அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இன்டர்செப்ட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்டர்செப்ட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஏவும் பியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்டர்செப்ட் ஃபார்முக்கு ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் இல்லையா, எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. அப்போ அங்கே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோன்னா ஏவும் பியும் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை முதல்ல எழுதிக்கலாம்.
இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்துருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்மை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடலாம். அப்போ 3x மைனஸ் 2y ஈக்குவல் டு -6 வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது +6 மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன இருக்கணும், 1 தான் இருக்கணும் ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ இங்கே 1 வரணும்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரால் டிவைட் பண்ணணும். இப்போ இங்கே மைனஸ் இருந்தால் கூட -6 இருந்தால் -6ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிளையும் அந்த நம்பரையும் சேர்த்து டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே +6 இருக்கிறதுனால நான் +6ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே +6ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3x/6 மைனஸ் 2y/6 ஈக்குவல் டு 6/6. எல்லாத்துக்குமே டினாமினேட்டர் 6 போடணும். இப்போ பாருங்கள் இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 2 டைம்ஸ் இது 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா இங்கே x/2 வரும், மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா y/3 வரும், இங்கே பார்த்தீங்கன்னா 1 அப்படின்ட்டு வந்துடும். இப்போ பாருங்கள் இந்த ஃபார்முக்கு இது வந்திருக்கு. ஆனால் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இந்த மைனஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், இந்த மைனஸை இந்த நம்பருக்கு கொண்டு வந்துடணும், இங்கே ப்ளஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ x/2 இங்கே வந்து ப்ளஸ் ஆக்கிடணும் பை y/ இந்த 3யை நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். அப்போ இங்கே என்ன ஆகும், -3 ஆகிடும் ஈக்குவல் டு 1. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கம்பேரிங் வித் இந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாம். x/a ப்ளஸ் y/b ஈக்குவல் டு 1. இது கூட கம்பேர் பண்ணும்போது a நமக்கு என்ன கிடைக்குது, 2ன்னு கிடைக்குது. b பார்த்தீங்கன்னா -3ன்னு கிடைக்குது. இதுதான் x இன்டர்செப்ட் அண்ட் y இன்டர்செப்ட். therefore x intercept a equal to 2ன்னு கிடைக்குது. y intercept b equal to -3ன்னு கிடைக்குது. அவ்வளோதான் இந்த சம். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இதுவும் நம்ம x/a ப்ளஸ் y/b ஈக்குவல் டு 1 இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு ஏவும் பியும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே கொடுத்துருக்கிற கான்ஸ்டன்ட்டை முதல்ல ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகணும். அப்போ 4x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது -12 மாறிடும். ஸோ இங்கே கான்ஸ்டன்ட் வந்து என்ன இருக்கோ சிம்பிளோடு சேர்த்து அப்படியே டிவைட் பண்ணணும். ஸோ -12 இருக்கிறதுனால -12ஆல் டிவைட் பண்ணுறோம் ஃபுல் ஈக்குவேஷனையும். அப்போ 4x/-12 ப்ளஸ் 3y/-12 ஈக்குவல் டு -12/-12ன்னு வரும். இப்போ என்ன ஆகும்னா 4 டேபிளில் இது 1 டைம், இது 3 டைம், 3 டேபிளில் இது 1 டைம், இது 4 டைம், இது ரெண்டும் அப்படியே கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், x/-3 இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோங்க, y/-4 இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 மைனஸ்மே கேன்சல் ஆகிடும், 12 கேன்சல் ஆகிடும், 1 கிடைக்கும். நமக்கு ரைட் ஹேண்ட் சைட் 1 வரணும் இல்லையா, அப்படி அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் இங்கே எழுதிக்கலாம். கம்பேரிங் வித் x/a ப்ளஸ் y/b ஈக்குவல் டு 1. ஸோ இது கூட இதை கம்பேர் பண்ணும்போது a பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா -3ன்னு கிடைக்குது, b பார்த்தீங்கன்னா -4ன்னு கிடைக்குது. ஸோ லாஸ்ட்டாக எப்படி எழுதிக்கணும்னா therefore x intercept a ஈக்குவல் டு -3 and y intercept b வந்து -4ன்னு கிடைக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த சம். 14th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன் passing through அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க and has intercepts which are in the ratio 2:5 சொல்லியிருக்காங்க. பாசிங் த்ரூன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இன்டர்செப்ட்ஸ் வந்து நமக்கு ஏவும் பியும் இருக்கும் இல்லையா, அது வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ரேஷியோவில் கொடுத்தா டேரெக்டாக இது ஏ இது பின்னு எடுக்கக்கூடாது. எப்போவுமே ரேஷியோவில் இருந்ததுன்னா இது கூட வந்து இது மல்டிப்ளேல இருக்குன்னு அர்த்தம். இப்போ இங்கே எக்ஸ் மல்டிப்ளேல எடுத்தீங்கன்னா இங்கேயும் நீங்கள் எக்ஸில் தான் மல்டிப்ளேல எடுக்கணும். நமக்கு ஈக்குவேஷனில் எக்ஸ் ஏபி இதெல்லாமே வரும் அப்படின்றதுனால அதில் வராத ஆல்ஃபபெட்டை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இங்கே கே எடுத்துக்கலாம். இங்கேயும் வந்து கே வந்து மல்டிப்ளேல இருக்குது, இங்கேயும் கே வந்து மல்டிப்ளேல இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து 2kன்னு எடுத்துக்கலாம், y இன்டர்செப்டா 5kன்னு எடுத்துக்கலாம். ஸோ லெட் எக்ஸ் இன்டர்செப்ட் பி 2k. அப்போ a வந்து 2k. அதே மாதிரி லெட் y இன்டர்செப்ட் பி 5k. இங்கே கே எடுத்தீங்கன்னா இங்கேயும் கே தான் எடுக்கணும். அப்போ பி என்னவா இருக்கும், 5kவா இருக்கும். இப்போ நமக்கு ஈக்குவேஷன் தெரியும் இல்லையா, தி ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் இன்டர்செப்ட் ஃபார்முக்கு நமக்கு ஈக்குவேஷன் தெரியும். x/a ப்ளஸ் y/b ஈக்குவல் டு 1. இதில் நம்ம ஏவுக்கும் பிக்கும் வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்போ x/a பார்த்தீங்கன்னா இங்கே 2kன்னு இருக்குது, ப்ளஸ் y/b பார்த்தீங்கன்னா 5kன்னு இருக்குது, ஈக்குவல் டு 1ன்னு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் இங்கேயும் கே இருக்குது, இங்கேயும் கே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 1/kவை காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ இங்கே என்ன ஆகும், x/2ன்னு வந்துடும், ப்ளஸ் y/5ன்னு வந்துடும்,
இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1 வந்துடும். இங்கே டினாமினேட்டர் இருக்க கே வந்து நான் ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போகிறேன். அப்போ இங்கே என்ன ஆகும்னா இது மல்டிப்ளேயில் போகும். அப்போ x/2 ப்ளஸ் y/5 ஈக்குவல் டு கே அப்படின்ட்டு வந்துடும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன். இப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 10ன்னு நமக்கு கிடைக்கும் மல்டிப்ளை பண்ணும்போது. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா 5x இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம். இது 2yன்னு ஆகிடும். இங்கே கேன்னு இருக்கும். இந்த 10 நான் இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும் 5x + 2y = 10k அப்படின்னு கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். k உடைய வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டா அதுதான் நமக்கு ரிக்வயர்ட் ஈக்குவேஷனாக இருக்கும். இப்போ இந்த k வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பாசிங் த்ரூ த பாயிண்ட்னு சொல்லிட்டு. இதுதான் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துகிட்டு வந்து இதில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 பாசிங் த்ரூ 1, -4. ஸோ இதுதான் எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 5 × எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1 போட போகிறோம், ப்ளஸ் 2 × ஒய்க்கு பதிலாக -4ன்னு போட போகிறோம், ஈக்குவல் டு 10 × கேன்னு வரும். இப்போ இதுலேருந்து கேவை வந்து நம்ம கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஆன்சர். ஸோ பாருங்கள் 5 × 1 5 ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா -+- ஆகும். 4 2s are 8 ஆகும், ஈக்குவல் டு 10kன்னு வந்துடும். இப்போ இதுலேருந்து இதை நம்ம சப் பண்ணோம்னா -3ன்னு கிடைக்கும். அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 3, பெரிய நம்பர் சைன் மைனஸ், ஈக்குவல் டு 10kன்னு வரும். நமக்கு k தான் வேணும். ஸோ இந்த 10 என்ன ஆகும்னா இங்கே டினாமினேட்டரில் வந்துடும். அப்போ k வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா -3/10ன்னு கிடைக்குது. இதை எடுத்துகிட்டு வந்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ சப் k = -3/10 இன் ஈக்குவேஷன் 1. ஸோ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதில் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோங்க. அப்போ 5x + 2y = 10 இப்போ கேக்கு தான் நம்ம வேல்யூ போட போகிறோம். கேக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு நமக்கு -3/10ன்னு வந்திருக்கு. இந்த 2 10ம் கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த -3 இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 5x + 2y இந்த -3 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது +3 நமக்கு வந்துடும், ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். ஸோ அவ்வளோதான் இந்த சம். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். Passing through -8, 4 and making equal intercepts on the coordinate axis அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி போட்ட சம் மாதிரியே தான். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்டர்செப்ட் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா let x intercept be a அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி let y intercept be பின்னு எடுத்துக்கலாம். சொல்லியிருக்காங்க நமக்கு ஈக்குவல் இன்டர்செப்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிவன் போட்டுட்டு இன்டர்செப்ட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ ஈக்குவலாக இருக்குன்னா என்ன அர்த்தம், a = bன்னு அர்த்தம். இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியலையா, இன்டர்செப்டோடைய ஃபார்முலா ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் இஸ் x/a + y/b = 1. ஸோ x/a அப்படியே வச்சுக்கலாம், ப்ளஸ் y/ இந்த bக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஏவை போட்டுக்கலாம். நீங்கள் இங்கே கூட bன்னு கூட போடலாம். ஸோ bக்கு பதிலாக நான் இங்கே ஏன்னு போட்டுக்கிறேன், ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் ஏ தான் கிடைக்கும், ஏன்னா சேம் டினாமினேட்டர். அப்போ என்ன பண்ணலாம், நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணி போட்டுக்கலாம், ஈக்குவல் டு 1ன்னு போடலாம். இந்த ஏ வந்து இங்கே கிராஸ் மல்டிபிகேஷனில் போயிடும். அப்போ x + y = ஏன்னு கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 வந்து ஒரு பாயிண்ட் வழியாக பாஸ் பண்ணுதுன்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ அந்த பாயிண்ட்டை இப்போ எழுதிக்கலாம். பாசிங் த்ரூ -8, 4 அதை இங்கே எழுதிக்கலாம். ஸோ இது எக்ஸ் இது ஒய்ன்னு எடுத்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக -8 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 4ன்னு போடலாம், ஈக்குவல் டு ஏ வேல்யூவை கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணால் நமக்கு ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் கிடச்சிடும். இப்போ பாருங்கள் நமக்கு இது ரெண்டும் வேறு வேறு சைன். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் போடுறேன். அப்போ ஏ பார்த்தீங்கன்னா நமக்கு -4ன்னு கிடைக்குது. இந்த ஏவை எடுத்துகிட்டு போய் 1ல் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் a = -4 இன் ஈக்குவேஷன் 1. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா x + y = a உடைய வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, -4ன்னு கிடச்சிருக்கு. இந்த -4 நான் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வர போகிறேன். இப்போ x + y + 4 மாறிடும், ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஸோ இதுதான் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.